அப்புறம் மார்க்கெட்டு, அந்த பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடி ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் போய் துரியான் வாங்கினோம், மங்குஸ்தான் வாங்கினோம். அப்புறம் அந்த சீனி பழமா, ஜாக் ஃப்ரூட்டில் இத்தினூண்டு இருக்கும்ல, என்னமோ சொல்லுவாங்க, அது நான் இந்த தடவை தான் வாங்கியிருக்கேன். ஆமாம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. துட்டு காலி, கிளம்ப வேண்டியதான். ரெயினில் ஹவ் யூ ஆர் மேனேஜிங்? அதுதான் கார் தான் பிரசன்னா, வேறு வழி இல்லையே. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி போட்டிங் போல் மழை தூரிட்டே இருந்துச்சு, போட்டிங் கட் அடிச்சிட்டு வேறு புது புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரோஸ் கார்டன் போனோம், நல்லா இருந்துச்சு. ரோஸ் கார்டனில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹில்லுன்னு ஏதோ வந்துச்சு, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. கெய்நீர் ஹில்லை என்னமோ, அதுவும் நல்லா இருந்துச்சு. அங்கே ஹேங்கிங் பிரிட்ஜெல்லாம் இருந்துச்சு. அங்கே தான் வீடியோ போட்டிருப்பேனே, ஏங்க ஊட்டிக்கு வாங்க, அது அது சூப்பராக இருந்துச்சு ஹேங்கிங் பிரிட்ஜு. அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. வரும்போது வரும்போது ஒரு சிறுத்தைன்னு நினைக்கிறேன், அது அது அங்கே ஜங்கலில் நடமாடுது போல் இருக்கு. நாங்களும் இன்னொரு கப்புள்ஸும் அங்கே மீட் பண்ணிவிட்டு சேமாக போயிட்டு இருந்தோமா, ஒரு சிறுத்தை கிராஸ் ஆச்சு. அப்புறம் முதல்ல அந்த பிள்ளை நாயின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை நாயி அப்படின்ட்டு கத்துச்சு. அப்புறம் அந்த பையன் பயந்துட்டான். புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் நான் மேலே நிற்கிறேன், இவர் கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது நாய் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே அந்த அனிமல் பாஞ்சிச்சு பாருங்கள், அந்த சைடு கொஞ்சம் தூரம், ஒரு 20 ஃபீட்டில் இருந்திருக்கும் அந்த அனிமலு. அப்புறம் நான், ஆனந்த் இங்கே மேலே ஏறுங்க அப்படின்னு கத்துறேன். இவர் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, அந்த புள்ள சிரிச்சிட்ருக்கிறத பார்த்து. அப்புறம் அந்த புள்ளைகிட்ட போய் கேட்குறேன், ஆமாம் சிறுத்தை தான் அப்படிங்குது. வெளியே வெளியே வந்து அந்த என்ட்ரன்ஸில் கேட்குறோம், சிறுத்தையும் கரடியும் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாவிங்களா அப்படின்னு நினச்சேன். என்னடா மாட்டியிருந்தோன்னா என்னத்துக்கு ஆயிருக்கிறது அப்படின்ட்டு. அக்கா நானும் கார் டிரைவ் பண்ணுவேன். அப்படியா மணித்தம்பு? ஓகே சூப்பர். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிஸ், நீங்கள் பேசாமல் கார் வாங்கிடுங்க. ஸோ வெளியே போகிற எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக. ஆமாம், இப்போ கணக்கு போட்டிங்கன்னா 5000, இப்போ 2700 ரிட்டன் போகிறதுக்கு பேசியிருக்கு. நான் வந்து லைவ் வர வேணான்னு சொன்னேன், வேண்டாம் காலையில் லைவ் போட்டுக்கலான்னு சொன்னேன். இல்லை நான் வரேன், அரை மணி நேரம் உட்காருங்க லைவில் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் தான் தூங்குறார் ஐயா. ஆமாம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படி தான் நினைப்பேன். ஒரு தடவையும் கால் டாக்ஸிக்கு செலவு பண்ணுறது 5000 ரூபா. 5, 6, 7, 7,700 நாங்கள் காருக்கே கொடுத்துருப்போம். ஆனால் என்னென்னா பார்ப்போம், வாங்கினாலும் அப்போ எங்கேயும் வெளியே வர மாட்டோம். சில டைம் 2 months 3 months வரைக்கும் எங்கேயுமே வெளியவே போக மாட்டோம், அப்படியே கிடப்போம். அந்த மாதிரி இருக்கனால யோசனையாக இருக்குது, வாங்கினா வச்சு ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்ட்டு. அப்புறம் கார் பார்க்கிங் பிரச்சனை வேறு கொஞ்சம் இருக்குது. எங்கள் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் குறுகல் ஆயிடுச்சு ரோடு, அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் நோட் த கார் டாக்ஸி டிரைவர் நம்பர் அண்ட் ஷேர் மீ. ஓகே பிரசனா. ஆனால் சூப்பர் மனுஷன், நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தார். பெஸ்ட்டாக வடை சமோசா பெஸ்ட்டு, சாப்பிட்ற ஐட்டம்லேருந்து டீ ஐட்டம்லேருந்து நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டீ ஃபேக்ட்ரிக்கு போகல, அவர் சொன்னார் போகலான்னு 100 தடவை சொன்னார். ஆனால் நான் தான் என்ன சொல்லிட்டேன், நாங்கள் வந்து 1/2 கிலோ டீ தூள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியிலே வாங்கிட்டோம், சரியா? சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேயே வறுக்கி வாங்கியாச்சு, டீ தூளும் வாங்கியாச்சு. டீ தூள் வாங்க போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு டீ ஃபேக்ட்ரி போகணும், அதை அடுத்த ட்ரிப்பில் பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு. இந்த தடவை நல்லா இருந்துச்சு, எல்லா பக்கமும் நாங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், என்ன கதை ஓடுது? இப்போ கீழே இருக்காங்க, கீழே இருப்பாங்க, மேலே காமிக்கிறதான் புரியல. 47 பேர். ஆமாம், டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கோம்.
தேங்க்யூ ராகுலே 47